ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க தமிழ்டெக் யூடியூப் சேனல். என்னுடைய பெயர் மாறி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கிற ஒரு லிரிக்ஸ் அனிமேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்டில் தான் ஆல்ரெடி நிறைய பேர் மேக் பண்ணியிருக்காங்க. பட் அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ராஜெக்ட் நேம் வந்து என் சேனல் நேம் டைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, தமிழ்டெக் ஐக்கன்னு. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் ரேஷியோ 4.5 செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது நான் பேக்ரவுண்ட் வீடியோ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது வந்து எனக்கு 58 செகண்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ நான் இதை ஒரு 10 செகண்ட்ஸுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்குது. ஸோ இதை ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தா எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இது வந்து ஒரு ரோஸ் கலர் எஃபெக்டில் இருக்கும். ஸோ அந்த இது தான் நான் இதை ஆட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கிளிக் பண்ணி எஃபெக்ட் வாங்க, ஆட் எஃபெக்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, கலர் அண்ட் லைட்டில் கலரைஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த எஃபெக்ட் தான். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதை லைட்டாக இப்படி இழுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மூவ் ஆகும். நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கலர் மாறும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த லெவலில் வச்சுக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்க லிரிக்ஸ் ஃபுல்லாக இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் நான் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இது மேக் பண்ணிட்டேன். ஸோ இதை லைட்டாக மூவ் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இங்கே வந்துக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் ஃபாண்ட்டை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த சைஸில் வச்சுக்கிறேன். இதை ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பாட்டை ப்ளே பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் இதில் முடியுது. ஸோ இதில் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இதில் கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, லிரிக்ஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதில் ஒரு 5 தான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் அடுத்த லிரிக்ஸை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் லிரிக்ஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டல் ஆக்கி மறந்துடாதீங்க. ஓகேவா, அப்புறம் தான் கொஞ்சம் லிரிக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த ஃபாண்ட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லா லிரிக்ஸும் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் வந்து ஒரு 3D டெக்ஸ்ட்டு மாதிரி நான் மேக் பண்ணியிருந்தேன். ஓகேவா, இப்போ அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, எஃபெக்ட் வாங்க, ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் ஆர்ஜிபின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஆர்ஜிபி ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது லெவல் வந்து 0.3ல் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஆங்கிள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு சென்டரில் பி செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மோடில் வந்து டார்க் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா மாஸ்க் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, டார்க் வச்சிங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலர் ஆட் ஆன மாதிரி இருக்குது. மாஸ்கில் வச்சிங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டில் மட்டும் ஏதாட்டும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரக்ஷன் வார்ப் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதில் வேவ் வார்ப்புன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்டார்டிங் ஒரு அனிமேஷனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 0ல் வச்சுக்கிட்டு ஒரு அனிமேஷனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லிரிக்ஸ் எண்டு பொசிஷனில் இதை லைட்டாக பேஸ் மூவ் பண்ணி ஒரு 2 வரைக்கும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, பேஸ் லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 2க்கு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைரக்ஷன் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸ்பேஸிங் கிளிக் பண்ணுங்கள். ஸ்பேஸிங் வந்து 6ல் வச்சுக்கோங்க. ஓகேவா,
அப்புறம் தான் அந்த வேவிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லெவல். ஓகேவா, 6ல் வச்சுக்கோங்க. மேக்னிடியூட் வேல்யூ வந்து 1ல் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே. இப்போ லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது லெட்டர் வந்து சைட்லேருந்து வந்து லெஃப்ட் சைட்லேருந்து வந்து ரைட் சைடில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இதில் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் கொடுங்க, பிளர் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதில் மோஷன் பிளர் கொடுத்து மோஷன் பிளரை மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. இதில் எந்த செட்டிங் சேஞ்சஸும் எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேவா, இப்போது இந்த இதை ஃபுல்லாக எல்லா இதுலேயும் காப்பி பண்ணி எல்லா லிரிக்ஸ்லையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லா இதுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் எல்லா இதுக்கும் பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்த மாதிரியே ஒரு அனிமேஷன் ரெடியாக இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் வந்து நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து லிரிக்ஸ் வந்து ரைட் சைடில் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ அது வந்து நம்ம அனிமேஷன் கீ யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மொத்தம் 4 அனிமேஷன் கீ ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு 10 செகண்ட்ஸ் மூவ் பண்ணி ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு அனிமேஷன் கீ, இந்த மாதிரி 4 இதை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ ஸ்டார்டிங் பஸ்ட் அனிமேஷன் கீக்கு வந்துடுங்க. பஸ்ட் அனிமேஷன் கீழே லிரிக்ஸ் இந்த இடத்துல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து லிரிக்ஸ் உங்களுக்கு வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி லாஸ்ட்டு நீங்கள் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணதில் லிரிக்ஸ் இந்த பக்கம் போகிற மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் மோஷன் பிளர் எதுக்கு ஆட் பண்ண சொன்னேன்னா லிரிக்ஸ் இங்கேருந்து வரும்போது உங்களுக்கு பிளர் ஆகி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ நீங்கள் அந்த எஃபெக்டை ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த லிரிக்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதுக்காண்டி தான் அந்த எஃபெக்ட் கொடுக்க சொன்னேன். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் எல்லா இதுக்கும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் இந்த அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, முதல்ல 4 அனிமேஷன் கீ நீங்கள் ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணோடனே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் உள்ளதை இந்த சைடும், பஸ்ட்டில் உள்ளதை இந்த சைடும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ கரெக்ட் ஆகிட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த இதை இங்கே கொண்டு போய்க்கோங்க. சேம் இந்த இதை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதே ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இதுக்கும். நீங்கள் ஆட் பண்ணேன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்கள் ஸ்டார்டிங்கே 4 அனிமேஷனுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதில் என் சேனல் நேம் டைப் பண்ணிக்கிறேன். தமிழ்டெக் ஐக்கான் இதில் டைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஃபாண்ட் வந்து நான் இது சூஸ் பண்ணிக்கிறேன். கலர் வந்து ஒயிட்டில் மாற்றிக்கிறேன். ஓகேவா, இப்போ இதை நான் மூவ் பண்ணி இந்த கார்னரில் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ நீங்கள் இதையும் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு அனிமேஷன் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அப்படி இல்லைனா என்னுடைய சோஷியல் மீடியா லிங்க் நான் கொடுத்துருக்கேன். கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஹலோ லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 இதுலேயும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.